அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க. அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாம். எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி மார்ச் மாதத்தின் 12ஆம் தேதி, மாசி மாதத்தின் 28ஆம் தேதி நிறைஞ்ச புதன்கிழமை. இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய மாசி மக விழாவானது இன்றைக்கி இருக்குதுங்க. இந்த நாளில் புண்ணிய நதிகளில் நீராடும்போது சகல தோஷங்களும் பாவங்களும் நீங்கி நல்ல ஒரு செல்வ செழிப்பும் ஐஸ்வர்யமும் பெருகும் அப்படின்னே சொல்லலாம். உங்கள் ஊரில் இது போல் புண்ணிய நதிகள் இருந்துச்சு அப்படிங்கும்போது, அதாவது ஆறு, குளம், ஏரி, கடல் இது மாதிரிலாம் இருந்துச்சுங்கும்போது அங்கே நிச்சயம் நீங்கள் இன்றைக்கி நீராடுங்க. அது மாதிரியெல்லாம் எங்கள் ஊரில் இல்லை அப்படிங்கிறவங்க நம்ம வீட்டில் குளிக்கக்கூடிய தண்ணீரையே எந்த மாதிரி பயன்படுத்தி குளித்தா இன்றைக்கி கும்பகோணம் குளத்துலேயே குளித்தா என்ன பலன் கிடைக்குமோ அது நமக்கு கிடைக்கும் என்பது குறித்து நேற்று இரவு வீடியோ போட்டிருந்தேன். அதை பார்த்து அது போல் தண்ணீர் ரெடி பண்ணிவிட்டு அது மாதிரி நீங்கள் குளிக்கலாம். அல்லது அந்த மாதிரி தண்ணீரை ரெடி பண்ணி வச்சுட்டு உங்களுடைய முகம் கை காலையாவது கழுவிக்கிறது சிறப்பு. அடுத்ததாக இன்றைக்கி ஒரு குறிப்பிட்ட முறையில் தண்ணீரை நம்மளுடைய பூஜை அறையில் வைப்பதன் மூலமாகவே நம்மளுடைய வம்சத்திற்கே பண கஷ்டம் வராது என்பது குறித்து ஒரு பரிகாரம் சொல்லியிருந்தேன். இன்றைக்கி நீரை வச்சு நம்ம செய்யக்கூடிய எல்லா விதமான பரிகாரங்களுக்கும் நமக்கு அதீத பலன்கள் கிடைக்கும். அப்படிங்கிறதுனால தான் தொடர்ந்து தண்ணீர் பரிகாரங்களாக சொல்லிகிட்டு இருக்கிறேன். நான் இப்போ மேலே சொன்ன அந்த 2 வீடியோக்களுடைய லிங்கையும் இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்கன்னா பார்த்து அதன்படி செய்யுங்க. அற்புதமான பணவரவு ஏற்படும். சரி, இப்போது இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம். இதுவும் பார்த்திங்கன்னா பணவரவை அபரிமிதமாக ஈர்த்து தரக்கூடிய ஒரு அற்புதமான பரிகாரம் அப்படின்னே சொல்லலாம். இது வெறும் பணவரவுன்ட்டு மட்டும் கிடையாதுங்க. நமக்கு தங்கம் மற்றும் வெள்ளி நகைகள் சேரணும்னு நினச்சாலும் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யும்போது நிச்சயமாக உங்களுக்கு அதிகப்படியான பணவரவு ஏற்படுறதோடு மட்டும் இல்லாமல் சொர்ண தோஷங்கள் இருந்துச்சுன்னா அதெல்லாம் நீங்கி நல்ல தங்கம் வெள்ளி ஆபரணம் சேரக்கூடிய யோகமும் கிடைக்கும். இந்த பரிகாரத்தை யாரெல்லாம் செய்யலாம், எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, பணத்தேவை இருக்குது, தங்கம் வெள்ளி சேரணும்னு ஆசைப்படுற ஆண்கள் பெண்கள் யார் வேணுமானாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். பெண்கள் இதை பீரியட்ஸ் டைமில் செய்யலாமா அப்படின்னு கேட்டால், சுத்தமாக இருக்கக்கூடிய பெண்களாக இருந்தீங்கன்னா நீங்கள் பூஜை அறையில் இன்றைக்கி தீபம்லாம் ஏற்றி வச்சு வழிபாடு செய்வீங்க இல்லையா, அந்த சமயத்தில் அங்கேயே உட்காந்து இதை செய்யுங்க. இல்லை நாங்கள் பீரியட்ஸாக இருக்கோம், வீட்டில் அசைவம் செஞ்சிட்டோம் சாப்பிட்டோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஹாலில் உட்காந்துட்டு இந்த பரிகாரத்தை செய்யுங்க. செய்வதற்கு உகந்த நேரம் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைக்கி புதன்கிழமையாக இருக்கிறதுனால புதன் ஓரை சிறப்பு. இன்று மதியம் 1 to 2, இரவு 8 to 9 இந்த 2 நேரத்தில் புதன் ஓரை வரும். இது தவற விட்டவங்க மாலை 5 மணியிலேருந்து இரவு 8 மணிக்கு இடையே உள்ள குபேர காலத்தை பயன்படுத்திக்கலாம். இல்லை எங்களால் அந்த மாதிரியெல்லாம் ஃபாலோ பண்ண முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா, இப்போ பார்த்திங்கன்னா இன்றைக்கி நமக்கு புதன்கிழமையாக இருக்கிறதுனால யமகண்ட நேரம் காலையிலேயே முடிஞ்சிடுச்சு. ராகு காலம் அப்படிங்கிறது மதியம் 12 to 1:30 இடையே உள்ள நேரத்தில் இருக்குது. அதை மட்டும் ஸ்கிப் பண்ணிட்டு வேறு எந்த நேரத்தில் வேணாலும் நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தரலாம். 5ங்கிற எண்ணிக்கையில் வெந்தயம் எடுத்துக்கோங்க. புதன் பகவானுக்கு எப்படி பச்சை பயிறு அப்படிங்கிறது உகந்த தானியமாக இருக்குதோ அதே போல் இந்த வெந்தயம் அப்படிங்கிறது உகந்த தானியமாக கருதப்படுது. மேலும் இதனுடைய நிறம் பார்த்திங்கன்னா பொன் நிறம். இது குருவுக்கு உரிய நிறமாகவும் கருதப்படுது. இதனுடைய நறுமணம் பார்த்திங்கன்னா ரொம்ப ப்ளசண்ட்டாக மைல்டாக இருக்கும். இது மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்ப ரொம்ப பிரியமானது அப்படின்னே சொல்லலாம். அதுவும் புதன்கிழமை நாளில் நம்ம வெந்தயத்தை பயன்படுத்தி செய்யக்கூடிய பரிகாரத்துக்கு அதீத பலன்கள் கிடைக்கும். அப்படிங்கிறதுனால வாரம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து இந்த வெந்தயத்தை வச்சு ஏதாவது ஒரு பரிகாரம் சொல்லிகிட்ருக்கேன். அதன்படி பார்க்கும்போது இந்த பரிகாரத்துக்கு நமக்கு ஒரு 5 வெந்தயம் இருந்துச்சு அப்படின்னா போதும். 5ங்கிறது புதனுக்கு உரிய எண், அதனால் இந்த எண்ணிக்கையில் நம்ம எடுத்துக்கிறோம். அடுத்ததாக நமக்கு தேவைப்படுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு 5 ரூபாய் நாணயம் தேவைப்படுது. இந்த இடத்துல நீங்கள் 1 ரூபாய் நாணயத்தையும் பயன்படுத்தலாம். இருந்தாலும் 5 ரூபாய் அப்படிங்கும்போது அது பணவசியத்துக்கும் உதவும். மேலும் இதில் புதன் பகவானுக்கு உரிய எண்ணான 5 அப்படிங்கிறது வரதுனால இதை எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. பரிகாரத்துக்கு பயன்படுத்துறதுக்கு முன்னாடி இந்த காயினை நீங்கள் சுத்தமான தண்ணியில் கழுவிட்டு நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக உங்கள் வீட்டில் ஏதாவது தங்க பொருட்கள், அதாவது உடைந்து போன திருகாணி, மோதிரம், இந்த மாதிரி ஏதாவது ஒரு குண்டுமணி அளவு தங்கம் இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் எடுத்துக்கலாம். அல்லது வெள்ளியில் ஏதாவது ஒரு மோதிரமோ இல்லை கொலுசினுடைய முத்துக்களோ இருந்துச்சு அப்படிங்கும்போது
அதை நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லைனா 1/2 கிராம் அளவுக்கு வெள்ளியில் நீங்கள் நாணயம் அதாவது காயின் மாதிரி வச்சுருந்தீங்க அப்படிங்கும்போது அது இருந்துச்சு அப்படின்னாலும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு சிறு துண்டு பச்சை கற்பூரம் வந்து தேவைப்படுது. இந்த பச்சை கற்பூரம் எங்கே இருக்குதோ அங்கே வந்து அபரிமிதமான பணவரவும் ஏற்படும், நல்ல ஒரு தங்கம் செல்வதற்கான யோகமும் வந்து உண்டாகும். இப்போ நான் சொன்ன இந்த பொருட்கள் எல்லாத்தையுமே நீங்கள் வந்துட்டு எடுத்துக்கோங்க. இது கூடவே பச்சை நிறத்தில் இங்கு வரக்கூடிய பேனா, ஸ்கெட்ச் பென்சில், மார்க்கரையும் எடுத்துக்கோங்க. ஏன்னா பச்சை நிறம்ங்கிறது புதன் பகவானுக்கு உரிய ஒரு நிறம். மேலும் இது பணம் சேர்வதற்காக தானே செய்கிறோம். அப்போ பச்சை கலர் பயன்படுத்தும் போது மணி அட்ராக்ஷனுக்கு வந்து அதிக அளவு வேலை செய்யும். அதனால் க்ரீன் கலரே வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு பேப்பர் வந்து எடுத்துக்கோங்க. எந்த கோடுகளும் இல்லாத பியூரான அன்ரூல்டு ஒயிட் ஷீட் ஒன்று எடுத்துக்கோங்க. இப்போ நான் சொன்ன இந்த பொருட்களை எடுத்துகிட்டு வீட்டில் அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க. யாருக்கிட்டையும் பேசாதீங்க, டிவி பார்க்காதீங்க, மொபைல் பார்க்காதீங்க. மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. கிழக்கு பக்கம் அல்லது வடக்கு பக்கம் பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க. அடுத்தது நம்ம எடுத்து வச்சோம் இல்லையா பேப்பர், இந்த பேப்பரில் முதல்ல ஸ்க்ரீனில் காட்டக்கூடிய இந்த சிம்பிளை வந்துட்டு வரைஞ்சிக்கோங்க. இந்த சிம்பிள் நம்ம சேனல் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு வந்துட்டு தெரியும், புதுசாக பார்க்குறவங்க தெரிஞ்சுக்கோங்க. இது அபரிமிதமான பண வரவை ஈர்த்து கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான சிம்பிள் அப்படின்னு வந்துட்டு சொல்லலாம். இதை பார்த்து பொறுமையாக இதே மாதிரியே வந்து வரைஞ்சிக்கோங்க. இதே சிம்பிளையே உங்களுடைய இடது கையினுடைய கட்டை விரலுக்கு கீழே உள்ள பகுதி, அதாவது சுக்கரமேட்டு பகுதி, இந்த இடத்துலையும் நீங்கள் வரைஞ்சிக்கிறது சிறப்பு. அதனால் இங்கேயும் வந்து வரைஞ்சிக்கோங்க. அதன் பிறகு இந்த சுக்கரமேட்டு பகுதியில் நம்ம எடுத்து வச்சோம் இல்லையா 5 ரூபாய் நாணயம், அந்த 5 ரூபாய் நாணயத்தை வச்சுக்கணும். அதுக்கும் மேலே 5 வெந்தயத்தையும் வந்து வச்சுக்கணும். அதுக்கு மேலே கோல்டோ அல்லது சில்வரோ ஏதாவது ஒன்று எடுத்துக்க சொன்னேன் இல்லையா, உடஞ்சி போன ஜுவல்லரி இருந்துச்சு அப்படின்னு அதை எடுத்துக்க சொன்னேன் இல்லையா, அதை வந்து வச்சுக்கோங்க. அது கூடவே பச்சை கற்பூரத்தையும் வச்சுக்கோங்க. இப்போ இது எல்லாமே உங்களுடைய இடது கையில் இருக்கும். இப்போ வலது கை கொண்டு மூடிக்கிட்டு முதுகு தண்டை நேராக வச்சுட்டு ஐ ஆம் எ பவர்ஃபுல் மணி மேக்னெட், நான் பணத்தை காந்தம் போல ஈர்க்கிறேன், 4 திசையிலிருந்தும் பணம் என்னை தேடி வந்து கொண்டே இருக்கிறது, என்னிடம் அளவுக்கு அதிகமாகவே செல்வம் சேர்ந்து கொண்டே இருக்கிறது, என் வீட்டில் பணம் நிரம்பி வழிகிறது அப்படிங்கிற மாதிரி பாசிட்டிவான மணி அஃபர்மேஷன் வந்து சொல்லுங்கள். இவ்வளவு நேரம் தான் அப்படின்ட்டு இல்லை, நீங்கள் பாட்டுக்கு கண்களை மூடி சொல்லுங்கள். எவ்வளவு முறை சொல்ல முடியுமோ அவ்வளவு முறை வந்து சொல்லுங்கள். உங்கள் வீட்டில் நிறைய பணமும் நகையும் சேர்ந்துட்ட மாதிரி கற்பனையும் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு நம்ம முன்னாடி வச்சுக்கோம் இல்லையா பேப்பர், இந்த பேப்பரில் இந்த 5 ரூபாய், அந்த வெந்தயம், அந்த காசு, அந்த கோல்டோ சில்வரோ வச்சோம் இல்லையா இது எல்லாத்தையும் வச்சுட்டு நல்லா கீழே விழுகாத மாதிரி ஒரு பேக்கெட் மாதிரி வந்துட்டு நீங்கள் மடிச்சுக்கோங்க. இது எங்கே இருக்குதோ அங்கே வந்து அபரிமிதமான பணவரவு வந்து ஏற்படும் அப்படிங்கிறதுல உங்களுக்கு துளி அளவும் சந்தேகம் வேண்டாம். இப்போ நீங்கள் இதை எடுத்துகிட்டு போயிட்டு சுத்தமாக இருக்கிறவங்க பூஜை அறையில் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை முன்னாடி வந்து வைக்கலாம், அல்லது பீரோவில் பணம் வைக்கக்கூடிய இடம், நகை வைக்கக்கூடிய இடத்துல வைக்கலாம், அல்லது உங்களுடைய ஹேண்ட்பேக்லேயோ பர்ஸ்லேயோ வந்து வைக்கலாம். இந்த 3 இடங்களில் எங்கே வேணாலும் நீங்கள் இதை வந்து வைக்கலாம். எத்தனை நாட்கள் இது அப்படியே இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 மாதம் வரைக்கும் இது அப்படியே வந்து இருக்கட்டும். 1 மாதம் கழித்து பார்க்கும்போது இந்த பச்சை கற்பூரம் வந்து காற்றுல கரைஞ்சி போயிருக்கும், இந்த வெந்தயம் வந்து நறுமணம் குறைஞ்சி போயிருக்கும். அந்த சமயத்தில் இந்த 5 ரூபாயும் அந்த தங்கமோ வெள்ளியோ வச்சோம் இல்லையா அதையும் மட்டும் எடுத்துக்கிட்டு மற்ற இந்த பொருட்களை வந்துட்டு நீங்கள் எங்கேயாவது மரம் செடி கொடிக்கு அடியில் வந்துட்டு போட்டுருங்க. இது உங்கள் வீட்டில் இருந்த இந்த 1 மாதத்துக்குள்ளரையே அபரிமிதமான பொன் பொருள் ஆபரணம் சேர்றதை நீங்களே வந்து கண்கூடாக பார்ப்பீங்க. இது உங்களுக்கு நல்லா ஃபாஸ்ட்டாக ரிசல்ட் கொடுக்குது அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறமா ஏதாவது ஒரு புதன்கிழமை நாளாக நீங்கள் தேர்வு செஞ்சு அந்த நாளில் இதே பழைய 5 ரூபாயும் அந்த கோல்டோ வெள்ளியோ சொன்னேன் இல்லையா அந்த பொருட்களையும் வச்சு புதுசாக இந்த பரிகாரத்தை செஞ்சு பலனடையுங்க. இப்படி நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டே வருவதன் மூலமாகவும் மலமலன்னு உங்கள் வீட்டில் நகையும் சேரும், பணமும் வந்து பெருகும். வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.